வணக்கம். நம்முடைய கிளாசிக் தமிழ் சினிமாஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம். ஹிட்னால ஹிட், அப்படி ஒரு ஹிட். பல தியேட்டர்கள்ல ஒரு வருடத்திற்கு மேல ஓடிய படம். வேற யாரும் இல்ல, நம்முடைய சூப்பர் ஆக்டர் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து செம்ம ஹிட்டான படம் குரு திரைப்படம் தான் அது. கமல்ஹாசன் ரசிகர்களா இருந்தவங்களெல்லாம் கமல்ஹாசன் வெறியர்களா மாத்திருச்சுன்னு சொல்லலாம் அந்த படம். அப்படிப்பட்ட ஒரு ஹிட் 1980ஆம் ஆண்டுல. இந்த படம் சூப்பர் ஹிட் இந்தி படத்தோட ரீமேக். அதாவது தர்மேந்திரா, ஹேமமாலினி இவர்கள் நடிப்பில் 1973ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற ஹிந்தி படமான ஜுக்னு அப்படிங்கிற ஹிந்தி படத்தை தான் குரு அப்படிங்கிற பேர்ல ரீமேக் பண்ணியிருப்பாங்க. ஏன் 1973ல ரிலீஸ் ஆன படத்தை 1980ல தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, உங்களுக்கே தெரியும் அந்த காலத்துல தமிழ் படம் ஹிந்தி படத்தை கொஞ்சம் துரத்திட்டு தான் இருந்தாங்க, ஈக்குவலா கிடையாது. ரெண்டாவது பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருந்திருக்கும். அதாவது அப்பெல்லாம் சிவாஜி, எம்ஜிஆர் இவங்க தான் பெரிய ஹீரோவா இருந்தாங்க. கமல், ரஜினி இவங்க கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமான தயாரிப்புல நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கே இவ்வளவு காலம் ஆயிருச்சு. அதனாலதான் இவ்வளவு 7 வருட கேப். நான் ஹிந்தி படத்தையும் பார்த்திருக்கேன், தமிழ் படத்தையும் பார்த்திருக்கேன். ஹிந்தி படத்தை விட தமிழ்ல நல்லா அருமையா எடுத்திருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 7 வருடம் கேப் இருந்ததுனால நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒளிப்பதிவு, டைரக்ஷன் இதெல்லாம் சொல்லலாம். நல்ல ஹிந்தி படத்தை விட நல்லா மிஞ்சி இருக்கும். அதுவும் டைரக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த படத்தோட டைரக்டர் ஐவி சசி அவர்கள். இவர் மலையாளத்துல மிகப்பெரிய டைரக்டர். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, மம்முட்டி அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இவர் தான். இவருடைய பல படங்கள் மலையாளத்துல மெகா ஹிட். அதுவும் இவருடைய முதல் படம் பாத்தீங்கன்னா அவளுடைய ராவுகள் அப்படிங்கிற படம். இது ஒரு ப்ராஸ்டிடியூட்டை பத்தின ஒரு கதை. ஆனால் நம்ம ஆளுங்க தமிழ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சென்சார் போர்ட்ல ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால அந்த ஒரு போஸ்டரை மட்டும் போட்டு இது நம்ம பெரிய ஏ படம், மலையாள சினிமானாலே அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஊரங்கும் போஸ்டர் ஒட்டி இந்த படத்தெல்லாம் ஓட்டினாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவளுடைய ராவுகள் அப்படின்னு அந்த படத்து பேரு. சீமா அவர்கள் கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க. இந்த சீமா அவர்களை தான் டைரக்டர் ஐவி சசி அவர்கள் பின்னாடி திருமணம் பண்ணிக்குவார். ஐவி சசி அவர்கள் ஒரு சில தமிழ் படங்களும் பண்ணியிருக்காங்க. கமல், ரஜினி அவர்கள் இணைந்து நடித்த அலாவுதீனம் அற்புத விளக்கம் 1979ஆம் ஆண்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1980ஆம் ஆண்டு இந்த குரு படத்தை டைரக்ட் பண்றாரு. பாத்தீங்கன்னா செம ஸ்டைலிஷா இருக்கும். நல்ல ஒரு ஸ்டைலிஷ் டைரக்டர்னே சொல்லலாம். படம் நல்லா எடுத்திருப்பாரு, நல்லா டைரக்ட் பண்ணிருப்பாரு. கமல்ஹாசன் ட்ரெயின்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வருவாரு. அப்ப அவரோட காஸ்டியூம் எல்லாம் பார்க்கணுமே. நிச்சயம் காலேஜ் பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல ஜுரம் வந்திருக்கும். அப்படி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு செக்ஸியா இருப்பார் கமல்ஹாசன் அவர்கள். அவர் பேசுற அந்த டயலாகு, அந்த கிளியோபாட்ரா அந்த லேடியை ஹேண்டில் பண்ற விதம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட இப்பெல்லாம் யாரும் பண்றது கிடையாது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு கமல்ஹாசன் அவர்கள். ஹிந்திலையும் அந்த படத்துல பாத்தீங்கன்னா தர்மேந்திரா அவர்கள் இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாரு. கமல்ஹாசன் அவர்கள் அந்த ட்ரெயின் சீன்லாம் கலக்கிருப்பாரு. படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஆக்ஷன் சரி, சென்டிமெண்ட் சரி, கதை நல்லா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையா. அதாவது இந்த காலத்துல விமர்சனம் பண்றாங்களே, எங்கடா ஓட்டம் இருக்கும் அதெல்லாம் தேடி பிடிச்சி சொல்லுவான்ட்டு, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாச்சும் குறை கண்டுபிடிப்பாங்க. நமக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட். நல்லா இருக்கும், நல்லா பொழுதுபோகும். அதுக்கு ஏற்ற கதை. குரு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ராபின்ஹுட் கதை தான். கெட்டவங்கள எல்லாம் கொள்ளையடிச்சு நல்லவங்களுக்கு கொடுக்கறது. எங்க மாமா படத்துல நடிகர் திலகம் ஐயா குழந்தைகளெல்லாம் காப்பாத்துவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொள்ளையடிக்கிற பணத்துல எல்லாம் மிகப்பெரிய தொழில் எல்லாம் செய்வாரு. அந்த தொழில் பணத்தை எல்லாம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பயன்படுத்துவார். அனாதை இல்லங்கள், பள்ளிக்கூடங்கள் இது மாதிரிலாம் நடத்துவாரு. நடத்திக்கிட்டு சொசைட்டில மிகப்பெரிய ஆளா இருப்பார். ஆனா யாருக்கும் தெரியாது இவர் தான் குரு, ராபின்ஹுட் மாதிரி கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இந்த படத்துல கமல்ஹாசனுக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ஜோடி பொறுத்ததை உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. நல்லா இருக்கும், அவ்வளவு அருமையா இருக்கும். அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கமல்ஹாசன் அவர்கள் கூட நடிக்கும் போது மட்டும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அவரை விட மிஞ்சி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஸ்ரீதேவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க போல இருக்கு. 3ஆம் பிறை பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா அருமையா இருக்கும். ஒரு சில சீன்லாம் கமலே தூக்கி சாப்பிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. கமல், ஸ்ரீதேவி இவங்க லவ் ஜோடியா இருந்தாலும் ஒரு கட்டத்துல கமல்ஹாசனுக்கு தெரிய வரும். ஏன்னா கமல்ஹாசன் கொன்னாரு இல்லையா, அவங்க அம்மாவை கொன்னாங்கன்னு சொல்லி அந்த வில்லனை, அதாவது தன்னுடைய காதலியோட அப்பாவையே நம்ம கொண்டுட்டோமேன்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் பிரிய பார்ப்பார். இதுக்கிடையில வில்லன் கோஷ்டி குரு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக துரத்துவாங்க கமல்ஹாசனை. அந்த வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எவர்கிரீன், தமிழ் சினிமாவின் எவர்கிரீன் வில்லன் எம்என் நம்பியார் அவர்கள். நல்லா அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துல அந்த ஒத்த இரும்பு கையெல்லாம் வச்சுக்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒத்த இரும்பு கையோட மிரட்டுவார்.
நம்பியார் அவர்கள் பாருங்க 1980 அவர் தான் மெயின் வில்லன் பாத்துக்கங்க. கமல்ஹாசன் அவர்களுக்கும் சலிக்கவே சலிக்காது. நம்பியார் ஐயா அவர்களின் நடிப்பை பார்க்கும்போது சலிப்பே ஏற்படாது. என்னடா அது இவ்வளவு வருஷமா வில்லனா நடிக்கிறாரு அப்படின்லாம் ஒரு நினைப்பே வராது. அவ்வளவு அருமையா இருக்கும். அடுத்ததா சொல்லணும்னாக்க மியூசிக், என்ன சொல்றது, நம்ம இளையராஜா ஐயா மியூசிக் போட்டிருப்பாரு பாருங்க. கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடிச்ச டாலர் ட்ரையாலஜி மூவி உங்களுக்கு தெரியும்ல, த குட் த பேட் அண்ட் த அக்லி, எ ஃபிஷ்ஃபுல் ஆஃப் டாலர்ஸ் ஃபார் எ ஃபியூ டாலர்ஸ் மோர், அந்த படத்துலலாம் இப்படி மியூசிக் வரும். அந்த மாதிரி மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு தயாரிப்பாளரோ இல்ல கமல்ஹாசன் அவர்களோ இளையராஜா அவர்கள்ட்ட. அந்த மாதிரியே மியூசிக் வந்து ஐயா இதுல வந்து அந்த ஸ்டன் சீனுக்கு, குரு வர சீனுக்கெல்லாம் கொடுத்துருப்பாரு பாருங்க. நல்ல ஒரு கூஸ் பம்பா இருக்கும், செமையா இருக்கும். அதே போல பாடல்கள்லையும் இசையெல்லாம் வந்து ஒரு உச்சத்தை தொற்றுக்குன்னு சொல்லலாம், அந்த அளவு இருக்கும். ஆடுங்கள் பாடுங்கள் பாட்டு, பேரை சொல்லவா அது நியாயமாகுமா, பறந்தாலும் விடமாட்டேன், இந்த பாட்டெல்லாம் இந்த படத்துலதான். அப்புறம் குரு சிஷ்யன் படத்துல வரும்ல, உத்தம புத்திரி நானே அப்படின்ட்டு சீதா அவர்கள் தண்ணி அடிச்சுட்டு பாடுற மாதிரி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுல ஸ்ரீதேவி அவர்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. எந்தன் கண்ணி அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஜானகி அவர்கள் பாடியிருப்பாங்க பாருங்க. எல்லா பாட்டும் இதுல ஜானகி அம்மா தான் பாடியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து வேற யாரோ பண்ண மாதிரி இருக்கும், எந்தன் கண்ணில் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. அந்த மாதிரி எல்லாமே அருமையா அமைஞ்ச படம். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, அருமையா இருக்கும். நீங்க எல்லாம் பார்த்தா மாசம் ஒரு தடவை திரும்பி திரும்பி பார்ப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு பிரிண்ட், ஒளிப்பதிவு அவ்வளவு அருமையா இருக்கும். அவ்வளவு ஸ்டைலா எடுத்திருப்பாங்க படத்தை. காமெடி அப்படின்னு பார்த்தாக்க கமல்ஹாசன் அவர்களோட சேர்ந்து ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் காமெடி பண்ணியிருப்பாரு. ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுக்கு ஜோடியாக அந்த காலத்து கவர்ச்சி கண்ணி ஜெயமாலினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன ஒரு விசேஷம் சொன்னா, அவங்கள பார்த்தாலே தெரியும் ரொம்ப மீட்டியா இருப்பாங்க இல்லையா. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு கச்சிதமா இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா ஒரு ஹீரோயினுக்கு உள்ள உடல்வாகு மாதிரி நல்லா அழகா காமிச்சிருப்பாங்க. குருவாக நடித்த கமல்ஹாசன் அவர்கள் வந்து அந்த தங்க மீனை திருட போவார் இல்லையா, அது கிட்டத்தட்ட இதான் அந்த தூம் சீரிஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா ஹிந்தியில, இன்னமும் அது மாதிரி கதைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரிதான் தூம்ல எப்படி ஹிருத்திக் ரோஷன் போய் திருடுவாரு விதவிதமான டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி, இதெல்லாம் வந்து இங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. இந்த மாதிரி எம்ஜிஆர் காலத்து கதை தான் அதெல்லாம், இருந்தாலும் அருமையா இருக்கும். அந்த மாதிரி தங்க மீனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கமல்ஹாசன் அவர்கள் திருட போகும்போது ஜெயமாலினி அவர்களுக்கும் ஒய்ஜி மகேந்திரனுக்கும் ஒரு பாட்டு இருக்கும். கிட்டத்தட்ட அந்த சீனை எதோட ஒப்பிடலாம் அப்படின்னு சொன்னா, காத்தவராயன் படத்துல வந்து எம்என் ராஜம் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் ஆடிருப்பாங்க இல்லையா ஒரு பாட்டுக்கு, அந்த மாதிரி ஒரு சீன். அது நல்லா அருமையா இருக்கும். மாமனுக்கு பரமக்குடி அப்படின்னு அந்த பாட்டு. அலைப்பாயுதே படத்துல எல்லாம் ஒரு டயலாக் வரும் இல்லையா, நீங்க அழகா இருக்கீங்கன்னு நான் நினைக்கல, அந்த மாதிரி டயலாக்லாம் இந்த படத்துலதான் முன்னோடியா வரும். ஸ்ரீதேவி அவர்களை பார்த்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து கிண்டலா சொல்லுவாரு. ஹிந்திலையும் இந்த டயலாக் உண்டு. 1973 வந்த படத்திலேயே ஹிந்திலையும் இந்த டயலாக் உண்டு. அதே இதை வந்து அப்படியே தமிழ்ல பயன்படுத்தியிருப்பாங்க. நல்லா ஃபேமஸான டயலாக் அதெல்லாம். அதே போல கமல்ஹாசன் அவர்களும் ஸ்ரீதேவி அவர்களும் இன்ட்ரோடியூஸ் சீன்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அந்த டாலர் ட்ரையாலஜி வெஸ்டர்ன் மூவிஸ் இருக்கு இல்லையா ஹாலிவுட்ல, அந்த டைப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. செம ஸ்டைலிஷா இருக்கும். ஸ்ரீதேவி அவர்கள் வந்து பிஸ்டல் பிடிச்சி அப்படியே ரொம்ப அக்யூரேட்டா சொல்லுவாங்க. கமல்ஹாசன் ஹீரோ இல்லையா, அவர் மட்டும் சாதாரணமான ஆளா, அதனால அவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய துப்பாக்கியை பயன்படுத்தி இன்னும் ஸ்ரீதேவி அவர்களையும் தாண்டி பல சாகசங்கள் செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரி நல்லா எடுத்திருப்பாங்க படத்தை. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சென்டிமெண்ட், ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே இருக்கும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஓவராலா எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும், ஆக்டிங் இல்ல, பின்னாடி மியூசிக், எடிட்டிங், டைரக்ஷன், லைட்டிங், இது மாதிரி ஸ்டண்ட், இது மாதிரி எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கும். டோட்டல் என்டர்டைன்மெண்ட் மூவி. பார்த்தா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம்.